பாமக நிறுவனர் ராமதாஸின் உடல்நிலை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விசாரித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் காவியா இணைந்திருக்கிறார். வணக்கம் காவியா, முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. பிரச்சாரத்தின் போது மேடையிலேயே மயங்கி விழுந்த ராமதாஸை, அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போனில் அழைத்து தற்போது நலம் விசாரித்திருக்கிறார். சேலம் மேற்கு தொகுதி வேட்பாளரும் தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினருமான அருளை ஆதரித்து சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல் பரப்புரையை ராமதாஸ் முன்னதாக மேற்கொண்டார். சேலம் பள்ளப்பட்டியில் பரப்புரையை முடித்துக் கொண்டு மேடையிலிருந்து இறங்கிய போது திடீரென அவர் மயக்கமடைந்தார். உடனடியாக ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி உள்ளிட்டோர் தனியார் மருத்துவமனைக்கு அவரை காரில் அனுப்பி வைத்த நிலையில் தொடர்ந்து ராமதாஸ் மற்றொரு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தீவிர மருத்துவ கண்காணிப்பில் இருந்த ராமதாஸை மருத்துவர் குழுவினர் சிகிச்சை அளித்து வந்தனர். முதற்கட்ட சிகிச்சை முடிந்து மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த போது மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு வயது அதிகமாக உள்ளதாகவும் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் உடல் சோர்வு ஏற்பட்டு மயக்க நிலைக்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் ராமதாஸ் சிகிச்சை பெற்று வந்த மருத்துவமனையிலிருந்து சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள தரன் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்துச் செல்லப்பட்டார். தொடர்ந்து அவர் சென்னைக்கு தனியார் மருத்துவமனைக்கு அவர் அழைத்து வரப்பட்டார். பிரச்சாரத்திற்கு பின்பாக 3வது மருத்துவமனைக்கு அவர் அழைத்து வரப்பட்ட நிலையில் தொடர்ந்து பாமக தொண்டர்களிடையே பரபரப்பான சூழல் என்பது நீடித்து வந்தது. இந்த நிலையில்தான் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராமதாஸை தொடர்பு கொண்டு, அதாவது போனில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்திருக்கிறார். இன்னும் சில நாட்களில் 10 நாட்களில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ராமதாஸ் உடல்நலக் குறைவால் மயக்கமடைந்திருந்த சம்பவம் அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தொடர்ந்து தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போனில் அழைத்து நலம் விசாரித்திருக்கிறார். பதிலுக்கு அவர் விரைந்து உடல்நலம் பெற்று வீடு திரும்பும்படி அவர் தொடர்ந்து வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த நிலையில் ராமதாஸை மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்பில் வைத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.